ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ தரப்புலேருந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது எதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க, அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணலாமா அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் மூலமாக இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இங்கே பாருங்கள், பழைய வங்கி கணக்குகளில் பணத்தை மறந்து விட்டீர்களா, அதை மீட்க ஆர்பிஐ உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். உங்களுடைய அல்லது உங்கள் குடும்பத்தின் கணக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் செயல்படாமல் இருந்தால் அந்த நிதி ஆர்பிஐயின் வைப்பாளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை இன்னும் கோரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது உங்கள் குடும்பத்து நபர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் 10 வருஷத்துக்கு மேலே செயல்படாமல் இருக்குது, ஆனால் அதில் ஒரு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியில் போய் சேர்ந்துடும். ஆனால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்னும் கிளைம் பண்ணலாம், உங்களுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கோரப்படாத வைப்புகளை சரிபார்க்கும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, udgam.rbi.org.in. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பேரில் அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய பேரில் இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு மேலான பேங்க் அக்கௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, அது எப்படி வந்து கிளைம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். நல்ல லிங்கை வந்து பார்த்துக்கோங்க, வேறு லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. udgam.rbi.org.in இது வந்து கரெக்டான ஒரு வெப்சைட் லிங்க்கு தான், மத்திய அரசினுடைய லிங்க்கு தான். ஸோ அதனால் யாராவது பயப்பட வேண்டாம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கியின் எந்த கிளைக்கும் செல்லுங்கள் அல்லது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஏதாவது அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நேராக உங்கள் பேங்க் பிரான்ச்சுக்கு வந்து போங்க. அங்கே போயிட்டு கேஒய்சி எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி கார்டு அல்லது ஏதேனும் ஒரு அடையாள அட்டை அல்லது உங்களுடைய ஓட்டுநர் உரிமம், ஸோ இது போன்ற டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ இதெல்லாமே கொடுக்கணும். கேஒய்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோரப்படாத வைப்புகள் மீதான சிறப்பு முகாம்கள் அக்டோபர் டு டிசம்பர் 2025 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த டிசம்பர் 2025 வரைக்கும் இந்த மாதிரி சிறப்பு முகாம்கள் வந்து நடக்குது. நீங்கள் பேங்க் பிரான்ச்சே வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கிளைம் பண்ணாத அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேங்க் பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி கேஒய்சி ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த பணத்தை திருப்பி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ சொல்லுது. அப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே இந்த மாதிரியான விவரங்கள்லாம் கேட்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த udgam.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதுல போய்ட்டு ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்குது. உங்களுடைய பேர், மொபைல் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லுங்கள், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, இந்த கேப்சர்லாம் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சம்மந்தமாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் வந்து கேட்கும். சர்ச் ஃபார் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ என்னுடைய பேரில் இந்த மாதிரி எந்த அக்கௌண்ட் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லேயும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எதுவுமே இல்லை, அதாவது இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எதுவுமே இல்லை. சப்போஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு போய்ட்டு நீங்கள் கேஒய்சியை சப்மிட் பண்ணி அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், சர்ச் ஃபார் அன்கிளைம் டெபாசிட்னு இருக்கும். இதில் நேம் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர், ஸோ அவங்க எந்த பேரில் வந்து அந்த அக்கௌண்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அப்பா பேரில் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அப்பா பேரை வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு எந்த பேங்க்கோ அந்த பேங்க் வந்து நேம் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக கீழே மினிமம் 1 இன்புட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மினிமம் பேன் கார்டோ அல்லது டேட் ஆஃப் பர்த் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் அந்த பர்டிகுலர் பேங்க்கில் உங்கள் அப்பா பேரில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற அமௌண்ட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரான்ச்சுக்கு போயிட்டு கேஒய்சி சப்மிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு அப்பா பேரில் அக்கௌண்ட்டு எந்த பேங்க்கில் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் அப்பா பேர் தெரியும். அப்பா பேரில் பர்டிகுலராக அவர் எந்த பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு நேம் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த நேம் ஆஃப் பேங்க் செலக்ட் பண்ண சொன்னதில்லை, அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம்னா எல்லா பேங்க்கும் செலக்ட் ஆகிரும். இது வரைக்கும் 30 பேங்க் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லா பேங்க்கும் செலக்ட் ஆகிரும். அந்த 30 பேங்க்கில் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி டேட்டா கொடுத்துரும்.
ஸோ இதான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலான்னு நினச்சேன். இது பயனுள்ள ஒரு தகவல். முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தெரியாமையே வந்து 5000, 10,000, 15,000 அந்த மாதிரி வந்து நிறையா பேர்கிட்ட இருக்குது. இல்லைன்னா இல்லை, 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கௌண்ட், இன்ஆக்டிவாக இருக்கிற அக்கௌண்ட்லாம் நிறைய பேர்த்திட்ட வந்து இருக்குது. ஸோ அந்த 5000, 10,000 நம்ம எதுக்கு விடணும்? பேங்க் பிரான்ச் போய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.